அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பஅத். அல்லாஹு தஆலா ஃபி மஹ்கமித் தன்சீல் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியன்கள், இன்று வரை அவர்களை பின்தொடர்ந்து வருகின்ற நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நமக்கு செய்த நிஅமத்துக்கள், அருட்களில் மிக முக்கியமான நிஅமத் அருள் என்று முதன்மையாக எதை சொல்லுவீர்கள்? மிக மிக பிரதானமான நிஅமத் அருள் எது? ஹிதாயத். இஸ்லாத்தில் அல்லாஹ் என்னை பிறக்கச் செய்தான் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு அருள். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு முதலாவது அல்லாஹ்வுக்கு நாங்கள் எல்லோரும் ஷுக்ர் செய்து கொள்ளுவோம். குர்ஆனில் 23 ஆண்டுகள் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. முதலாவது இறக்கப்பட்ட வசனம் இக்ரா, ஓதுவீராக. கடைசியாக அருளப்பட்ட வசனம் குர்ஆனில் நபிமார்களின் வரலாறு, மறுமை தொடர்பான விடயங்கள், உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற அம்சங்கள், இதர விடயங்கள், குற்றவியல் சட்டத்திட்டங்கள் என்று பல அம்சங்கள் சொல்லப்பட்டிருந்த பொழுதும் இறுதியாக 23 ஆண்டுகளில் கடைசியாக அல்லாஹ் முடிக்கின்ற வசனம் எது? வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளில் நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் பால் மீட்கப்படுகின்ற நாள். அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் அப்படி என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே ஒன்று, இந்த உரைக்கு போவதற்கு முன்னாடி அல்லாஹ்வுக்கு ஷுக்ர், நன்றி செலுத்துவோம். அல்லாஹ் இயற்கை தீனிலே எங்களை பிறந்து வாழச் செய்திருக்கிறான். அல்லாஹ் செய்த மிகப்பெரியோர் அருள், அன்பு, அதுக்கு நன்றி செலுத்துவோம். ரெண்டாவது, அல்லாஹ் இந்த உலகத்தில் அவனுடைய வஹீயின் கடைசி செய்தி, நீங்கள் வாழ்கின்ற நேரத்தில் மறுமையில் என்னை சந்திப்பீர்கள் என்பதை கவனத்தில் கொண்டு நீங்கள் வாழுங்கள். அல்லாஹு தஆலா ஒரு முஃமினை நேசித்து விட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவரை அல்லாஹ் நாளை மறுமையில் நேசித்து ஒரு முஃமினை துருவி துருவி விசாரித்தால் அவர் தண்டிக்கப்படுவார் என்றார். அப்போ ஆயிஷா நாய் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபை யஸீரா, இலகுவான லேசான விசாரணை இருக்கிறதே அப்படி என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறானே, இப்போ விசாரணை உண்டு இருக்கும் தானே? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி அல்ல, முஃமின்களுக்கு விசாரணை எப்படி என்றால் விசாரித்தாலே தண்டிக்கப்படுவோம். அல்லாஹ் இவரை சொர்க்கத்துக்கு அனுப்பணுமெண்டா அந்த விசாரணை எப்படி நடக்குமெண்டா, கோடான கோடி எல்லா மக்களும் நிற்பாங்க. சொர்க்கத்துக்கு அனுப்ப அல்லாஹ் தீர்மானித்தால் அவரை மட்டும் தனி எடுப்பான். எல்லாரையும் பகிரங்கமாக விசாரணை நடக்கும். அசிங்கப்படுவார்கள், எல்லோர் முன்னிலையிலும் அவமானப்படுத்தப்படுவார்கள், தலையை குனிந்து கொள்வார்கள். ஆனால் அந்த அடியானை அல்லாஹ் கிட்ட நெருங்கி ஹதீதுன் நஜ்வான்னு சொல்லுவாங்க, ரகசிய ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு பேர் அல்லாஹ் அந்த அடியானை நெருக்கமாக எடுத்து ஒரு போர்வையால் போத்திடுவான். அல்லாஹ் பேசுகின்ற செய்தி அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் முதலாவது நீ இந்த உலகத்தில் அவர் செய்த சின்ன பாவங்களை சொல்லுவான். நீ இப்படி செய்தாய், அப்படி செய்தாய், அப்படி செய்தாய், எதையும் மறக்க மாட்டார். ஏனண்டா எந்த சின்ன பாவம் தானே சொல்லப்படுது, பெருசெல்லாம் இன்னும் வரலே, அப்படியே மௌனமா நிற்பான். அல்லாஹ் சொல்லுவான், அத்தனை பாவங்களையும் நான் நன்மையாக மாற்றியிருக்கிறேன். யா அல்லாஹ், இதை விட பெருசெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன் அப்படி என்று அந்த அடியான் சொல்லுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிவிட்டு சிரிக்கிறார்கள். ஒரு முஃமினின் விசாரணை என்பது விசாரணை அல்ல,
எடுத்து காண்பிக்கிறேன். நீ இப்படி இப்படியெல்லாம் செஞ்சாய், உன்னை நான் மன்னிச்சிட்டேன், உன்னை நான் மன்னிச்சிட்டேன், நீ சொர்க்கம் போ. அல்லாஹு தஆலா இந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்க்க வேண்டும். யா அல்லாஹ், விசாரணைக்கு நிறுத்தி விடாதே, உன்னுடைய அன்பு எனும் இறக்கையால் எங்களை சூழ்ந்து விடு, எல்லோர் முன்னிலையிலும் எங்களை கேவலப்படுத்தி விடாதே. அல்லாஹ் இரக்கமானவன். இது மறுமையை பயந்து வாழ்கின்ற நேரத்தில் இந்த அன்பு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் எல்லோரும் மறுமையை பயந்தாத்தால தான் அல்லாஹ்வுடைய மாளிகையில் பல ஆயிரக்கணக்கான பெண்கள் இந்த நேரத்தில் ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருக்க நாம் அல்லாஹ்வை பற்றி பேசுகின்ற சபைக்கு வந்திருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட காலத்தில் ஒரு செய்தி நடக்குது. இந்த செய்தி ஹதீது கலையில் பனு இஸ்ரவேலர்கள் 3 விதமான செய்திகள் வரும். இந்த பனு இஸ்ரவேலர்களை பற்றி 3 வகையான செய்திகள். ஒன்று, குர்ஆன். பனு இஸ்ரவேலர்கள் என்றா யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் அதிகமான நபிமார்கள் அனுப்பப்பட்டது அவர்கள் சமூகத்துக்கு தான். எங்களுக்கு எத்தனை நபி அனுப்பப்பட்ட? ஒரே ஒருத்தர் தான். அவர்களுக்கு எத்தனை நபி என்றே தெரியாது. அவர்கள வரலாறு மிக நீளமானது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பனு இஸ்ரவேலர்களை பற்றி பேசுங்கள், பரவாயில்லை என்று சொன்னாங்க. அவங்களோட செய்தியை 3ஆ டிவைட் பண்ணலாம். ஒன்று, குர்ஆன்ல ஹதீஸில் வரும், இப்படி ஒன்று நடந்துச்சுன்னு சொல்லி அந்த காலத்தில். இன்னொரு வகை செய்தி, 2வது வகை, குர்ஆன் ஹதீஸில் வந்திருக்காது, ஆனால் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான இட்டு கட்டப்பட்ட செய்திகள், அதை தூக்கி வீசிடணும். 3வது வகை செய்தி இருக்குது, குர்ஆன் ஹதீஸில் வந்திருக்காது, அறிவிப்பாளர் பலமாகவும் இருக்காது, ஆனால் குர்ஆன் ஹதீஸுக்கு உடன்பட்டிருக்கும், முரண்படாது, அப்படியான செய்தி. இப்போ நான் சொல்ல போகிறது அந்த 3வது வகை செய்தி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட காலத்தில் நீண்ட நாள் மழை பொழியல். ஆடு மாடு ஒட்டகம் எல்லாமே பசியால் செத்து கொண்டிருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு கவலை வருது. அல்லாஹ்விடத்தில் ஒரு நபி, உலுல் அஸ்ம்களில் ஒருவர் மன்றாடி கேட்கார், யா அல்லாஹ் மழை வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட சமூகத்தில் ஒரு மனுஷன் இருக்கார், ஒரு ஆள். நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வோட அன்பால் தான் சொர்க்கம் போகலாம், எங்களோட அமலால் போகல. அது தெரியும் தானே? ஏனண்டா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூவேஷன் இருக்கும். ஒரு கோல்டு ஒரு பவுண்டா அதுக்கு 4 லட்சம் ரூபா. ஒரு பவுண்ட் நகைக்காராவது 8 லட்சம் கொடுப்போமா? 40 லட்சம் கொடுப்போமா? 4 கோடி கொடுப்போமா? பைத்தியமாக போகும். அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கின்ற அளவுக்கு இடம் கிடைப்பது கைரும் மின துன்யா வ மா ஃபீஹா, இந்த உலகத்தை விட சிறந்ததுண்டாங்க. அவ்வளவு பெருமதியானதை நாங்கள் செய்கிற இந்த அற்பமான அமலுக்கு தர இயலாது. அல்லாஹ்வோட அன்பால தான் அதை நமக்கு தர்றாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோட அன்பை பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கிட்ட கெஞ்சி கேட்குறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட சமூகத்தில் ஒருத்தர் இருக்கிறார், 40 வருஷமாக பாவத்திலே வாழ்ந்துருக்கிறார். விடிஞ்சா பாவம், தூங்கும் வரைக்கும் பாவம். அவரை அப்புறப்படுத்துங்கோ, தூரமாக்குங்கோ, மழை பொழியும் அப்படி என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஆர்டர் கொடுக்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சமூகத்தை ஒன்று சேர்த்து பகிரங்கமாக அறிவிக்கிறார், எங்களில் இருக்கிற ஒருத்தரால் தான் மழை பொழியல, 40 வருஷமாக பாவம் செஞ்சுக்கிறார், தயவு செய்து எங்களை விட்டு அவர் ஒதுங்கி விடட்டும், தூரமாகட்டும் என்கிறார். யாரும் வெளியேறல. 2வது விடத்தான் சொல்கிறார், யாரும் வெளியேறல. ஆனால் அந்த பாவம் செய்த அந்த அடியானுக்கு தெரியுது நம்மளை பற்றி தான் பேசப்படுது. தலையை குனிஞ்சு கொள்கிறார், போர்வையை எடுத்து முகத்தை மறைக்கிறார், அல்லாஹ் கிட்ட முணுமுணுக்கிறார், பேசுகிறார், யா அல்லாஹ், 40 வருடமாக நான் பாவம் செய்ததை ஒத்துக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இவ்வளவு நாளும் நான் பாவம் செய்கிற பொழுது என்னை அடுத்த மனிதர்களிடத்தில் நீ காண்பிக்கலை, என் தவறுகளை வெளிக்காட்டலை, ஊரில் யாருக்கும் தெரியாமல் மறைத்தாய். இந்த 40 ஆண்டுகளில் என்னை கண்ணியமாக வைத்த நீ இப்பொழுது கேவலப்படுத்த போகிறாயா
என்னை மன்னித்து விடியா அல்லாஹ் என்று கண்ணீர் வடிக்கிறார். மழை உடனே பொழியுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யா அல்லாஹ், அவர் வெளியேறினால்தான் மழை என்றார். யாரும் வெளியேறல்ல, மழை பொழிகிறதே. அல்லாஹ் சொல்கிறான், அந்த அடியான் என் பால் மீண்டு விட்டான், உணர்ந்து விட்டான், திரிந்து விட்டான், அவனை மன்னித்து விட்டேன் என்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யா அல்லாஹ், அவர முகத்தை நான் பார்க்கணும்ங்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், மூசாவே, அவர் பாவம் செய்கிற பொழுதே அவரை கண்ணியப்படுத்தினேன், யாரிடமும் நான் காண்பிக்கவில்லை. அவர் திருந்திய பிறகு நான் காண்பிப்பதா? உங்களுக்கு காட்ட மாட்டேன் அவரை முகத்தைன்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான். அல்லாஹ்ட அன்பு என்பது மிக விசாலமானது. அந்த அன்பு இல்லாமல் நாங்கள் சொர்க்கம் செல்ல இயலாது. அந்த அன்பை பெறுதல் என்பது சின்ன சின்ன விஷயங்கள்லையும் அந்த அன்பை பெறலாம். பெரிய ஹஜ்ஜுக்கு போய் தான் பெறணுங்கிறதல்ல. மறுமையை பயந்து வாழ்வோம், அல்லாஹ்வுடைய அன்பை சம்பாதிப்போம், சுவர்க்கம் நுழைவோம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமிக்க சகோதரிகளே, இஸ்லாம் என்பது 2 பகுதி தான் மொத்தம். ஒன்று என்னது? ஹுகூக்குல்லா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். 2வது ஹுகூக்குல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இது 2 தான் இஸ்லாம். இன்றைக்கு நாம் பேச போகிறது என்னென்றால், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அப்படி என்றால் என்னது? அஹ்லாக், பண்புகள், சொல் சார்ந்த பண்புகள், செயல் சார்ந்த பண்புகள், உள்ளம் சார்ந்த பண்புகள். பண்பென்றால் என்ன? ஒரு சுருக்கமாக ஒரு வரைவிலக்கணம் யாருக்காவது சொல்ல இயலுமா? அஹ்லாக், நட்பண்புகள் என்றால் என்ன? நட்பண்புகள் என்றால் ஒழுக்கம் இல்லாதவர்களோடும் ஒழுக்கமாய் நடத்தல் தான் ஒழுக்கம். ஒழுக்கமானாக்களோட நாயும் ஒழுக்கமாக நடக்கும். சாப்பாடு வச்சு பாருங்க, வாலாட்டிக்கே வரும். ஒழுக்கம் இல்லாதவர்களோடும் ஒழுக்கமாக நடத்தல் தான் ஒழுக்கம். ஒருத்தர் தீவிரமாக ஏசிக்கு வருவார், கண்டுகொள்ள மாட்டேன், ஏன்னா நான் என் ரப்பு பார்த்துக்கிறானுங்கிறதுக்காகத்தான் அவரோட நடந்து கொள்கிறேன். ஒருத்தர் என்னை கேவலப்படுத்துவார், அசிங்கங்கள் எல்லாவற்றையும் என் மீது சுமத்துவார், நான் அவரோடு தூய்மையாகத்தான் நடந்து கொள்வேன். இதான் ஒழுக்கத்துக்கு உலமாக்கள் சொல்ற வரைவிலக்கணம். என்ன, ஒழுக்கமானவர்களோடு மிருகங்களும் என்ன செய்யும்? ஒழுக்கமாக நடக்கும். ஒரு சிறந்த நட்பண்பு இப்போ பாருங்க, பகி. பகி என்றா விபச்சாரத்தை தொழிலாக செய்யும் பெண். சந்தர்ப்ப சூழ்நிலையால் விபச்சாரம் செய்த பெண் அல்ல, தொழிலா செய்த பெண். அந்த பெண் என்ன செஞ்சது? ஒரு நாயை பார்க்குறாங்க, தாகம். அவங்களோட ஒரு நட்பண்பு என்ன? பாவம் அப்படி என்று இறக்கம் காட்டுறாங்க, தண்ணி வைக்கிறாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்? மன்னிச்சே விட்டான், மன்னிச்சே விட்டான். நட்பண்பு என்பது மிக மிக சக்தி வாய்ந்தது. உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குற பெரிய கிஃப்ட் என்னன்னா, உங்களோட நட்பண்புகளை அவர்களுக்கு கடத்துறது. நான் ஒரு 30 பவுண்ட் நகை போட்டிருக்கிறேன் என்ற பிள்ளைக்குங்கிறது நல்லம். அதை விட உங்களோட ஆகிரத்துக்கு நல்லம் எது தெரியுமா? என்ற பிள்ளைய மாஷா அல்லாஹ் ஒரு கணவனுக்கு எப்படி நடக்கணும் என்கிற நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஒரு மாமியாவோட எப்படி நடந்து கொள்ளணும் என்கிற பண்பை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஒரு கோபத்தை எப்படி சமாளிக்கணும் என்பதை சொல்லி கொடுத்திருக்கிறேன். மாறுபட்ட மனிதர்களை எப்படி நாகரிகமாக எதிர்கொள்ளணும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். என்பதுதான் ஒரு தாயாக நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்பதற்கான முதன்மை அடையாளம். மற்றதெல்லாம் 2வது, மற்றதெல்லாமே 2வது. இப்போ பாருங்க, இந்த நட்பண்புகள் என்பது மிக மிக பிரதானமான ஒரு விஷயம். அதில் முக்கியமான சில விடயங்களை நினைவுபடுத்தலாம் என்று கருதுகிறோம். இதில் பாடம் என்பது மிக விசாலமானது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய மகன் யார்? இப்னு உமர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சின்னாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட சபைக்கு அவரை கூட்டிட்டு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட சபையில் பெரிய பெரிய நபித்தோழர்கள் எல்லாம் மீக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க,
ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தின் இயல்புகள் தன்மைகளும் முஃமினுடைய தன்மைகளும் ஒரே மாதிரி இருக்கும். அது என்ன மரம்னு கேட்குறாங்க. யாருக்கும் பதில் தெரியல, எல்லாரும் மௌனமாக இருக்கிறாங்க. அந்த நேரம் ரசூலுல்லாவை சொல்றாங்க, அது என்ன மரம்? ஈச்ச மரம், ஈத்த மரம்ங்கிறாங்க. ஈத்த மரம் என்கிறாங்க. இப்போ சபை முடிச்சாச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகனோட வீட்டுக்கு திரும்பி வராங்க. அப்போ மகன் சொல்றார், வாப்பா, ரசூலுல்லாஹ் இந்த கேள்வி கேட்க எனக்கு பதில் தெரிஞ்சிச்சு, மனசில் அது ஈத்த மரம்தான் என்று தோன்றியது. அப்போ வாப்பா ஒரு சந்தோஷம் இருக்குதானே. வாப்பா சொல்றார், மகன் அந்த பதிலை நீ சபையில சொல்லியிருக்கலாமே வாப்பா, நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே அப்படிங்கிறாங்க. அப்ப சின்ன மகன் சொல்றார், இல்ல வாப்பா, அந்த சபையில் அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர், நீங்க, உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, மூத்தவர்கள் பலர் இருந்தாங்க, யாருக்கும் பதில் தெரியல. அந்த நேரம் நான் சொல்லுவது என்பது பொருத்தமாக இருக்காது அப்படிங்கிற மெச்சுவல். இந்த நட்பண்பை சந்தர்ப்ப சூழ்நிலையால் வந்த நட்பண்பா, இந்த முதிர்ச்சி அந்த சிறு வயதில் அந்த பிள்ளைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையால் அது கிடைச்சிருக்குமா, அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டு சூழல் அதை கொடுத்திருக்குமா? நிச்சயமாக அந்த வீட்டு சூழல் அந்த நட்பண்புகளை கொடுத்திருக்கும். இப்போ நாங்கள் நிறைய என்ன பண்ணுறோம்டா, பேரண்டிங் செய்கிறோம். எப்படின்னா எங்களுக்குள்ள சிக்கல் அதான், பிள்ளைகள் நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் டெம்பரரி ஒரு சூடொண்டு வந்தால் அந்த நாள் மார்னிங் சும்மா சட்டப்படி இருக்கும் ஷெடியூல் எல்லாம், ஆனால் அடுத்த நாள் எல்லாம் டிஸார்டர் ஆகிடும். ஒரு நடுநிலையான தொடர்ந்தேர்ச்சியான முயற்சியை நாங்கள் செய்கிறல்ல, அதான் தோற்று போகிறது. பெரிய சூசித்தான். ஒரு பிள்ளைகள் நல்ல பண்புகள் நன்னடத்தைகளோடு வளரணுமெண்டா அதில் பெரும் பங்காற்றுவது என்னென்னா, தொடர்ந்தேர்ச்சியாக பெற்றோர்களாயிருக்கணும். ஒரு நாள் 2 நாள் அல்லது சூடாக ஏதோ ஒரு இடத்த ஒரு சம்பவத்தை கேள்விப்படக்க வருகின்ற உணர்வு அல்ல பேரண்டிங். தொடர்ந்து நடக்கணும். அப்போதான் நாங்கள் மாற்றம் பெறும். ஜோஸ் உண்டாகி ஒன்டேயில் சும்மா ஆமிகாரமாகி நிற்போம், அடுத்த நாள் ஒன்றையும் காணல. இதான் தோற்று போகிற மிஸ் ஆகிற இடம் இந்த இடம் தான். கண்ணியமிக்க சகோதரிகளே, பாருங்க, அல்லாஹு தஆலா அந்த மனிதர்கள்ட எங்களோட சக மனிதர்களுடனான குரோதத்தை குறைத்து நண்பர்களாக பழக, நாங்கள் மௌத்தான 4 பேர் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிலையை விட்டுட்டு போகணும். அப்படின்னா சக மனிதர்கள்ட மனசை வெல்லும். அப்படிதானே? மனசை வெல்றது கஷ்டமா லேசா? ரொம்ப கஷ்டம். 30 வருஷமா ஒண்டா வாழ்ந்து போட்டு டிவோர்ஸ் ஆன கணவன் மனைவி இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. நகமும் சதையுமாக இருந்துட்டு ஜென்ம பகையாக மாறியவர்களும் இருக்கிறாங்க. மனித மனங்களை சம்பாதித்தல் தான் அஹ்லாக், பண்பாடுகள். பண்புங்கிறது அதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்க, என்னடா, சக மனிதர்களை புரிந்து கொள்ளுதல் தான் பண்புகளில் உச்சமான பண்பு. மெட்ஸ் படிக்கலாம், பயோ படிக்கலாம், நீங்கள் ஒரு கன்சல்டன் ஆகலாம், ஒரு விஓஜி ஆகலாம், அதெல்லாம் சாத்தியமானது தான். ஆனால் சக மனிதர்களை புரிந்து கொள்ளுதல் என்பது அவ்வளவு லேசல்ல. லேசாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மனதோடு வருவாங்க. அவர் எங்கிருந்து வாரார், என்ன சூழ்நிலையில் மாட்டிருக்கிறார், அவரை பின்புலம் என்ன, குடும்பம் என்ன, என்ன படிச்சிருக்கிறார், இப்போ இருக்கிற மனோநிலை என்ன, எல்லாமே தெரியும். இவர் இப்படி கேட்கார், இப்படி வாரார், எனவே இவர் இப்படித்தான் என்று நினைத்து விட்டால் கடைசி வரை ஒரு மனிதரை புரிந்து கொள்ளவே மாட்டீர்கள். ஒரு மனுஷனை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, புரிந்து கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு செய்தி புகாரி முஸ்லிம் கிரந்தங்களில் வரணும், அல்லது முஸ்லிம் கிரந்தத்தில் வரணும்.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வறுமைப்பட்ட ஒரு நபி தோழர், கொஞ்சம் வசதி குறைந்த வறுமையோடு வாழ்ந்தவர். பள்ளிவாயல்ல ஒரு வக்து லுஹர் தொழுக முடியுது. இப்போ லுஹர் தொழுகைக்கு பிறகு என்ன இருக்குது? லஞ்ச் டைம், பகல் உணவு. அப்போ அவர் பகல் சாப்பாடு இல்லை, வாசல்ல நின்று கொள்றார். பள்ளிவாயல் வாசல்ல ஏன் நிற்கிறார்? ஒரு குர்ஆன் வசனம் தொடர்பாக வாராக்கள்கிட்ட கேட்கிறார். அவரை நோக்கம் என்ன? குர்ஆன் வசனத்துக்கான விளக்கமா? இல்லை. என்ன நோக்கம்? சாப்பாடு தான் நோக்கம். ஆனால் சாப்பாடு தாங்கன்னு கேட்கறதுக்கு வெக்கமாயிக்குது. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வர்றாங்க. இவர் குர்ஆன் வசனம் கேட்க குர்ஆன் வசனம் தொடர்பாக பேசிட்டு போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வர்றாங்க. அவரும் இவர தேவையை புரிந்து கொள்ளல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடிச்சுட்டு அப்படி வர்றாங்க. தூரமாக பார்க்குறாங்க. அபூ ஹுரைரா நிற்கிறாங்க. ஃபதபஸ்ஸம ஹீன ரஆனி, என்னை பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் புன்முறுவல் போர்த்தார்கள், சிரித்தார்கள். கிட்டே நெருங்கியவுடன் என் கரங்களை பிடித்து சொன்னார்கள், அபூ ஹுரைராவே வாங்க சாப்பிட போவோம் என்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பேச ஆரம்பிக்கல, குர்ஆன் வசனம் சொல்லல. சக தோழரை அல்லாஹ்வுடைய தூதர் புரிந்து கொள்கிறார்கள். ஒரு முகத்தை பார்க்கிறார், ஒரு பசியோடு இருக்கிறார். கண்ணியமிக்க சகோதரிகளே, ஒரு மனிதனின் மௌனத்தை கூட அல்லாஹ்வுடைய தூதர் சரியாக புரிந்து கொண்டார்கள். நாங்கள் ஒரு மனிதனின் வார்த்தைகளை கூட தவறாக புரிந்து கொள்றோம். இங்கதான் பிரச்சனை. நான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறேன் என்பதற்கான அடையாளம், பெரிய அடையாளம் என்னண்டா தொழுகை, நோன்பு, ஹஜ் எல்லாமே இருக்குத்தான். ஆனால் அதில் உங்களுக்கு ஒரு சவால் இல்லை, ஒரு சங்கடம் இல்லை. நீங்களும் அல்லாஹ்வும் தான். ஆனால் சக மனிதர்களோடு பண்புசார் இபாதத் வணக்கம் இருக்குதானே, அதில் ஒரு சவால் இருக்குது. என்னை நோவினப்படுத்தியிருப்பான், ஆனாலும் அவனோட சிரிக்கணும். நான் என்னை கஷ்டப்படுத்தியிருப்பான், ஆனாலும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னை பற்றி, என் ஃபேமிலியை பற்றி வெளியில் வித்திருப்பான், ஆனாலும் அவனோட நல்லா நடக்கணும். இது ஒரு ஃபைட். எங்களோட உள்ளத்துக்குள்ள ஒரு போராட்டம் இருக்குது. நிச்சயம் அல்லாஹ் இதை நல்லா அறிஞ்சவன். என்ற அடியான் எனக்காகவே இதை செய்திருக்கிறான். இது அவன் நிறைய போராட்டத்திற்கு பிறகு அவன் இதை செஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறது அல்லாஹு தஆலா உச்சமாக விரும்புகின்ற இடம். நட்பண்புகள் என்ன, நான் அடிக்கடி சொல்கிற ஒரு உதாரணம் தான். இன்றைக்கு பலரை பார்க்குறோம் என்னென்னா, தஹஜ்ஜத் தொழுக எழும்பிடுவாங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்யட்டும். நல்ல ஒரு இபாதத், பிள்ளைகளை எழுப்புவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். தஹஜ்ஜத், அதாவது யார் அதிகாலையில் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு ஆசைப்படுகிறார்களோ அவங்களோட வாழ்க்கை எப்பயும் பரக்கத்தாக தான் நினைக்கும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சிலாக்களுக்கு பரக்கத்துங்கிறது பெரிய விசாலமான சொல். 1 ரூபாய் இருந்தாலும் பரக்கத்து இருந்தால் ரிலாக்ஸ், அமைதியாக இருக்கும். 100 கோடி இருந்தாலும் பரக்கத்து இல்லாட்டி பிரச்சனையாக தான் இருக்கும். சிலாக்களுக்கு 10 ஆம்பளை பிள்ளைகள் இருப்பாங்க, ஒன்றும் பிரயோஜனப்படாது. சிலாக்களுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தான், மொத்த ஃபேமிலியையும் தாங்கி நிற்பான். 10ல் கிடைக்காத பரக்கத் 1ல் கிடைக்கும். பரக்கத் தேவண்டா அதிகாலையில் அல்லாஹ்வோட தொடர்பை வைக்கணும். இப்போ சிலரை பார்க்கும் அதிகாலையில் எழுப்புவாங்க. மாஷா அல்லாஹ். இந்த பண்புகளை நாங்கள் வந்துட்டு ஒரு பெரிய வணக்கமாகவே பார்க்குறல. அதுக்கு சொல்கிறேன், கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தஹஜ்ஜுத் தொழுதுட்டு அவர் அதான் சேர்ந்தா பள்ளிக்கு போக ரெடி ஆவார். நாங்கள் என்ன பண்ணுறது? வீட்டில் இருக்கிற குப்பை பேகை ரெடி பண்ணி அவர்கிட்ட கொடுத்து அனுப்புறது. அவர் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவார்? மாஷா அல்லாஹ் பள்ளிக்கு வரக்க ரோட்டில் போட்டுட்டு வந்து சுன்னத்தை தொழுதுட்டு ஜமாத்தோட தொழுவிட்டு துவாக்கள் திக்ருகள் எல்லாம் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போவார். டீ ஊற்றுப்பட்டுருக்கும், வீட்டை போவார். கடையில் பார்ப்பார், அவர் போட்ட பேகை நாய் இழுத்து ரோட்டில் ஃபுல்லாக பரப்பி வச்சிருக்கும். அந்த நேரம் ஆஜியார் இடுப்பில் கையை குத்திட்டு இந்த நாய்க்கு தான் வேலைன்னு நாய் தொடர்பாக பேசிக்கிருப்பார். இந்த தொழுகையை அல்லாஹ் விரும்புவான். இந்த பிரார்த்தனைகள் திக்ருகளை அல்லாஹ் விரும்புவான். இஸ்லாம் என்பது நடத்தைகளால் அழகாக தெரிதல் தான் இஸ்லாம்.
பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இன்று வரைக்கும் பேசிக்கிறோம். அவர் கருப்பு, அடிமை, வசதி இல்லை, எதுவும் கிடையாது. ஆனால் ரலியல்லாஹு அன்ஹு இன்று வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கமே, நடத்தைகளால் அழகாக தெரிந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாம் நபிமார்களுக்கு அடுத்தது மிகச்சிறந்த மனிதரார் இந்த உலகத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதில் மாற்று கருத்தே இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதா முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று யுத்தத்தில் உயிர் தியாகம் செய்தவரா? இல்லை. ஆனாலும் அவர்தான் மிகச்சிறந்தவர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுமையா நாயகி, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று இஸ்லாத்துக்காக உடல் ரீதியாக கஷ்டங்களை சந்தித்தவர்களா? இல்லை. ஆனாலும் அவர்தான் மிகச்சிறந்தவர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப காலங்களில் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டு கஷ்டப்பட்டவர்களை போன்று கஷ்டப்படுத்தப்பட்டாரா? இல்லை. சமூகத்தில் உயர்ந்தவர். ஆனாலும் அவர்தான் மிகச்சிறந்தவர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று களத்திலே காயங்கள் பட்டவரா? இல்லை. ஆனாலும் அவர்தான் மிகச்சிறந்தவர். ஏன்? பண்புகளால் மிச்சம் நல்லா தெரிஞ்சார், மிச்சம் அழகா இருந்தார், மிச்சம் அழகா இருந்தார். துரதிர்ஷ்டவசமான செய்தி என்னவென்றால், அஹ்லாக் என்ப அல்லாஹ் கிட்ட அதிகம் கேட்கணும். யா அல்லாஹ், என்ற நடத்தைகளை சீர்படுத்துவாயாக, செம்மைப்படுத்துவாயாக, மோசமான பண்புகளில் இருந்து என்னை விடுவிப்பாயாக. இப்போ பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு பண்பு சக மனிதர்களை அதாவது மன்னிக்கிறது. மன்னிக்கிற மனம் வந்தாலே நிறைய பண்பு வந்துடும். விட்டு கொடுக்குற பண்பு வரும், பொறுமை வரும், நிதானம் வரும், பக்குவம் வரும். மன்னிக்கிற இயல்பு வந்தா கோபம் தணியும். உலகத்தில் எல்லாரும் போல செய்கிறாக்கள் தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சின்ன அநியாயம் செய்யலை. யார் செஞ்சது? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்த அநியாயத்தை போல எனக்கும் உங்களுக்கு நடக்குமா? வல்லாஹி நடக்காது. யாருக்கும் நடக்காது. சொந்த சகோதரர்கள் கணத்தில் கொண்டு போய் வீசினது. அல்லாஹு தஆலா ஒரு டைமில் அதே சகோதரர்களை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கை நீட்டுற அளவுக்கு கொண்டாந்து வைக்கிறான். தெரியும் தானே இந்த வரலாறு. வந்தா அவருடைய சகோதரர் பின்யாமீனை கூட வச்சு கொள்ளணும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விரும்புகிறாங்க. நீளமான சம்பவம் சோட்டா சொல்கிறேன், தெரிஞ்சிருக்கும். அதுக்கு ஒரு திட்டத்தையும் தீட்டுறாங்க. பின்யாமீன் ஒரு தாய்க்கு பிறந்தது. வாப்பா அவங்க மற்ற சகோதரர்கள் வாப்பா உண்டும் அவர், இவரும் பின்யாமீனும் ஒரே தாய் வழி சொந்தங்கள். இப்போ வந்தால் தன்னோட வச்சு கொள்றதுக்கு இவரை பாத்திரம் உண்டு அவரை பேக்கில் போட்டார். அவர்கிட்ட சொல்றார், எந்த பாத்திரத்தை உங்களோட பேக்கில் போடுவன், கடைசி அவங்களோட பேக்கில் இருந்து எடுபடும், அப்போ திருடிய குற்றச்சாட்டில் உங்களை என்னோட வச்சுக்கொள்ளுவேன் என்று ஏற்கனவே மெசேஜை கொடுத்துட்டார். இப்போ அறிவிப்பு செய்கிறாங்க, பாத்திரத்தை காணுங்க. அப்போ செக் பண்ணி பார்த்தா பின்யாமீன் பேக்கில் இருந்து அந்த பாத்திரம் வெளியே வருது. உடன் அந்த சகோதரர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவர் களவெடுத்திருந்தால் இவருக்கு ஒரு சகோதரர் இருந்தார். அவங்களுக்கு தெரியாது யூசுப் தான். யாரை சொன்னாங்க? யூசுப். இவருக்கு ஒரு சகோதரர் இருந்தார், அவரும் களவெடுப்பவர் தான் சொல்லி சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? ஃபஅஸர்ரஹா யூசுப் ஃபீ நஃப்ஸிஹி. யூசுப் தன் மனதுக்குள் அதை மறைத்து கொண்டார். சுப்ஹானல்லாஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சிருந்தா பிடிச்சி அடைச்சிருக்கலாம், தண்டிச்சிருக்கலாம். அவ்வளோ பவர் இருக்குது. யாரை பற்றி என்ன பேசுறீங்க? நான் யாரென்று தெரியுமா? நீங்கள் எனக்கு செஞ்ச வேலை என்னன்னு தெரியுமா என்பதெல்லாம் சொல்லியிருக்கலாம். அது எதையும் பேசல. அவர்கள் சம்பாதித்தவைகள் அவர்களோடு நான் மன்னித்து விடுகிறேன், மனசுக்குள்ள மறைச்சு கொள்றேன். மன்னிக்கிறதுக்கு பெரிய மனம் தேவை, தண்டிக்கிறதுக்கு சின்ன மனம் இருந்தால் காணும். மன்னித்தல் என்கிற ஒரு குணம் இயல்பாக வந்துவிட்டால்
நிறைய பண்புகள் எங்களோடு எல்லாரும் சீரியஸாக பார்க்குறேன். நான் என்ன சொல்கிறேன்டா, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு உதாரணம், ஒரு எக்ஸண்ட் ஒரு ஆளுக்கு புற்றுநோய் வந்துட்டு, கேன்சர். அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லாரையும் ஆரோக்கியமாக வாழ வைக்கணும். எல்லாருக்கும் அல்லாஹ் ஆரோக்கியத்தை தரணும். யா அல்லாஹ், ஒரு நோய் ஒன்றை எங்களுக்கு எழுதியிருந்தா என்றால் அதை நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு தர்மமாக கொடுக்கிறோம். அந்த வைத்திய செலவுகளை தர்மமாக கொடுக்கிறோம். அதை பொருந்தி கொண்டு நோயில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. சரிதானே? ஒருத்தருக்கு நோய் வருதுன்னு வைப்போம். இப்போ டாக்டர் சொல்கிறார், ஒரு 6 மாதத்தால் நீங்கள் மவுத்தாகிருவீங்கன்னு சொல்கிறார். சொன்னால் இவர் வாழ்கிற முறையும் எப்படி இருக்கும்? நாங்கள் கடும் பிரச்சனை, எனக்கு எவ்வளோ அநீதி செஞ்சாங்க தெரியுமா என்று போகிற ஒரு விஷயத்தை அவர் எப்படி பார்ப்பார்? அவர்கிட்ட அது ஒரு விஷயம் அறியுமா? விஷயமே இல்லை அவற்றை. அவர் இந்த உலகத்தை எப்படி பார்ப்பார்? அப்படி நாம் பார்க்க வெளிக்கிட்டால் இன்ஷா அல்லாஹ் நல்ல பண்புகள் எல்லாம் எங்களோட இருக்கும். நிச்சயமாக மவுத்தாகுவன் தானே, ஆனால் டேட் தெரியும், அவ்வளவுதான். ஆனால் மவுத்து கன்ஃபார்ம் தானே, டேட் தெரியா. நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும், நான் மரணிப்பேன் என்பதை வலுவாக நம்பினால் பண்புகள் நட்பண்புகள் அப்படியே வரும். எதையும் பெருசாக எடுக்க மாட்டீங்க. இந்த தீவிரமாக சண்டை பிடிச்சிக்கிறதெல்லாம் அந்த நோயாளிக்கு முன்னாடி சிம்பிளாக தெரியும். அந்த மாதிரி ஒன்றுதான் நட்பண்புகள் என்பது. அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருங்கச் செய்கிற முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த பண்புகளை எங்கள் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அதே போன்று இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலைகள் தேவை. ஏதாவது ஒரு தவறு, மிஸ்டேக்ஸ் நாங்கள் செய்வோம். பெண்கள்கிட்ட இந்த இயல்பு, நான் அந்த நெகட்டிவாக பேசலை, கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் இயல்பாக. இப்போ உதாரணமாக ஒரு கணவன் மனைவி கணவன் சந்தோஷமாக 2 பேரையும் இணைத்து வைப்பதற்கு பொய் சொல்றது பொய்யாகாது. ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம். உதாரணமாக யூடியூப்பை பார்த்து கடும் கஷ்டப்பட்டு ஒரு வைஃப் ஒரு சமையல் ஒன்று செய்கிறாங்க, ஒரு 8000 ரூபா செலவு. உண்மையிலே வாயில் வைக்க இயலாமல் இருக்குது. எப்படி சாப்பாடுன்னு கேட்க, மாஷா அல்லாஹ் உங்களோட கைவாட்டை எப்படி இருக்குமென்னு சொல்லி சொல்கிறது பொய் இல்லை. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் தானே. நாம் ஒரு உடுப்புண்டை அவங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கு வந்து போட்டு காட்டுவாங்க எப்படி இருக்குன்னு. உண்மையிலே அவங்களோட மோத்துக்கு அறவே செட் ஆக மாட்டான். உங்களோட செலெக்ஷன் எப்படி இருக்கு, மாஷா அல்லாஹ் அழகாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறது சும்மா. இது வந்துட்டு பொய் ஆகாது. இப்படி பேசுறது பொய் ஆகாது. இப்போ என்னென்றால், ஒரு தவறு பிழையை உடனே ஏற்றுக்கொள்ளணும். அதில் நீங்கள் வந்துட்டு ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு இது. இப்போ பாருங்க, எங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்கன்னு வைப்போம் உதாரணம். ஒரு பிள்ளைக்கு எல்லா கவனிப்பும் செய்கிறீங்க. லேப்டாப் வாங்கி கொடுக்குறீங்க, ஃபோன் வாங்கி கொடுக்குறீங்க, 30-40 பவுன் நகை இருக்குது, எல்லாம் செய்கிறீங்க. ஒரு பிள்ளைக்கு எதுவும் செய்யலை. அது அநியாயம். உதாரணமாக சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கொள்ளுங்க. 2 பேருக்கும் ஒரு ஆர்டரை போடுறீங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி. 2 பேரும் அதை செய்யலை. யாரில் கூட கோபம் பெறும் உங்களுக்கு? ஒரு தாயா அல்லது ஒரு தகப்பனா? யாரில் அதிகமான கோபம் பெறும்? எல்லா வசதிகளும் செய்து கொடுத்த பிள்ளை மீது அதிக கோபம் பெறுமா? எதுவும் செய்து கொடுக்காமல் இதை செய்ய என்று சொன்ன பிள்ளையில் அதிக கோபம் பெறுமா? ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னதா ரெண்டாவதா? ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னது. எல்லாருமே எக்ரி தானே? ரைட். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்லீஸ்ற சம்பவத்தை எடுத்துக்கொள்ளும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ல என்ன சொல்றான்? தன் 2 கரங்களாலும் படைத்தேன், எல்லாவற்றையும் நானே கற்றுக் கொடுத்தேன், மலக்குமார்களை சுஜூது செய்யுமாறு சொன்னேன், சுவர்க்கத்தில் வாழ வைத்தேன். இதெல்லாம் யாருக்கு செஞ்சது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்லீஸுக்கு இப்படி எல்லாம் செஞ்சதாக வருதா? இல்லை. 2 பேருக்கும் அல்லாஹ் ஒரு ஆர்டரை போறான். ஒருத்தருக்கு ஒரு மரத்தின் பால் கனியை சாப்பிட வேணாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்லீஸுக்கு போட்ட ஆர்டர் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்யுங்கன்னு. 2 பேரும் ஆர்டரை மீறாங்க. நியாயமாக பார்த்தா கோபம் கூட யாரில் வந்திருக்கணும்? பயப்படாமல் சொல்லணும். யாரில் வந்திருக்கணும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் வந்திருக்கணும்.
ஆனால் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மன்னிச்சு மனிதர்களின் தகப்பனாக மாற்றினான். இபிலீஸை இன்று வரைக்கும் சபித்துக் கொண்டிருக்கிறான். என்ன காரணம்? கணக்க யோசிக்க தேவையில்லை, மெட்ஸ் பாடம் இல்லை. என்ன காரணம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிழை நடந்தவுடன், யா அல்லாஹ், எனக்கு நானே அநீதி செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடியா அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டாங்க. இப்லீஸ் என்ன பண்ணான்? லோக்கதைக்க ஆரம்பிக்கிறான், லொஜிக் பேசுறான். அல்லாஹு தஆலா இன்று வரைக்கும் சபித்துக் கொண்டிருக்கிறான். தவறுகளை ஏற்றுக்கொள்ளுதல், ஒத்துக்கொள்ளுதல் என்பது நபிமார்களின் பண்புகள். உயர்ந்த மனிதர்களால் தான் அதை ஏற்றுக்கொள்ளலாம். என்ன எவ்வளவுதான் இந்த தெளிவு இருந்தாலும் பிரச்சனை வந்தால் நாங்கள் உடனே ஏற்றுக்கொள்றதே இல்லை, குறிப்பா பெண்கள். இது மிச்ச மோசமான பண்பு. யாராக இருந்து, ஒரு பிச்சைக்காரராக கூட இருக்கலாம், நான் ஒரு தவறு செஞ்சிருந்தா ஐ எம் சாரி, அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாமல் நான் அதை செஞ்சிட்டேன் என்று வார்த்தைகளை உள்ளத்தில் இருந்து அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. இது பெரிய ஒரு பண்பு. இது அல்லாஹ்விடத்தில் உயர்வீர்கள், அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு உச்சம் கிடைக்கணுமெண்டா தவறுகளை உடனே ஏற்றுக்கொள்ளணும். இந்த பண்பை உங்களோட பிள்ளைகளுக்கு பழகி பாருங்க. போரிடமெல்லாம் பிள்ளைகளும் சந்தோஷமாக இருப்பாங்க, நாங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். இல்லாட்டி பார்சல் ரிட்டர்ன் வரும் உடனே அவசரமாக கொடுத்து அனுப்பினா. கடைசி அதுக்கு காரணமே பிள்ளைகளுக்கு அது சின்ன வயசுலேயே என்ன செய்யணும், மகன் மகள் என்று சொல்லி அந்த தர்மத்தை நாங்கள் கட்டாயம் படித்து கொடுக்கணும். இது முக்கியமான ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இன்னொரு விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு செய்தி நடக்குது பாருங்க. அதாவது முஸ்லிம் கிரந்தத்தில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போகிறாங்க. மதீனா விவசாய நிலம். அப்போ ஈச்சம்பழம் அறுவடைகள் எல்லாம் அங்கே இருக்கும், ஈச்சந்தோட்டங்கள். அந்த ஈச்ச மரங்களுக்கு இடையில் மகரந்த சேர்க்கை செய்வாங்க, அப்போ தான் அந்த கூடுதலான காய்கள் கிடைக்கும். அப்போ இந்த மகரந்த சேர்க்கை நடக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கடந்து போகிற பொழுது சொல்கிறாங்க, இது அவசியம்தானா, அந்த மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. சொன்னவுடன் சஹாபாக்கள் நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹ்க்கு இது பிடிக்கல அப்படின்ட்டு அந்த முறை மகரந்த சேர்க்கை செய்யலை. ஆனால் விவசாயம் ஃபுல் லாஸ்ட், விளைச்சல் வரல. ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி வாராங்க, யார் ரசூலல்லாஹ், நீங்கள் இப்படி சொன்னீங்க, நாங்கள் இப்படி செய்யலை, அது அலலோஸ்ட்ங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உடனடியாக சொல்கிற வார்த்தையை பாருங்க, இன்னமா அன பஷர், நான் ஒரு மனிதன், எனக்கு துனியா விஷயங்கள் தொடர்பாக அறிவு போதா, அது உங்களுக்கு தான் நல்லா தெரியும், இந்த விவசாயம். எனவே அந்த விஷயங்கள்ல இந்த கருத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் என்ற அவசியம் இல்லை, நான் அந்த நோக்கத்தில் சொல்லலை அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் உடனே தன்னுடைய தவறை என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. அதுக்கு ஒரு மாதம் போய் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, உடனே ஏற்றுக்கொள்ளணும். இது வந்துட்டு எங்களோட வாழ்க்கைகள் சந்தோஷமாக இருக்க, எங்களோட நட்பு வட்டம், குடும்பம் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். அதே போன்று இந்த தவறுகளை ஏற்றுக்கொள்றதுங்கிறது உடனே ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு சில பண்பு இருக்குது, உலமாக்கள் சொல்கிறோம், உடனே நடக்கணும். தவறு உடனே மன்னிப்பு கேட்கணும். ரெண்டாவது, உண்மைக்குண்மையாக அந்த மன்னிப்புகள் நடைபெறணும், சும்மா உதட்டால வாரதல்ல. மூன்றாவது, பொருத்தமான இடத்தை பார்த்து அந்த மன்னிப்பு கேட்கணும். இப்போ கடும் பொலை ஒன்று செஞ்சிருப்போம், அந்த பொலைக்கு ஒரு தண்டனை ஒன்று நமக்கு கிடைக்கத்தான் வேணும். அதானே நியாயம். 4 ஏச்சு ஏசுவாங்க, அந்த ஏச்சுக்கு மௌனமா முதலாவது கேட்கணும். இல்லை மன்னிச்சுக்கோங்களா ரெண்டு சொல்லி போட்டு நான் மன்னிப்பு கேட்டது போகிறோம், என்னதுக்கு ஏசுறீங்க ஏண்டா, இது பொருத்தம் இல்லை. மௌலியமாரி கோளர்த்து சொல்ல, நான் மன்னிப்பு கேட்டது பூர்வம் அடித்தார் ஏசினார் என்று. என்னற மன்னிப்பு கேட்டேன், அவர் ஹொட்டா நீக்க மன்னிப்பு கேட்டேன். அதுக்கு பிறகு நாம் என்ன சொல்ல, நான் மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு நீங்கள் ஏசுறீங்களேங்கிற, அது பொருத்தமா? சும்மா ஜென்ரல் நாலேஜ், அது பொருத்தமா? அவர் ஏசுறத கொஞ்சம் கேட்குறேன், கேட்டதுக்கு பிறகு ஒரு கூலானது பிறகு அல்லாஹ்க்காக மன்னிச்சுக்கோங்க என்றால் ஒரு புன்முறுவல் சிரிப்போடு அழகாக கடந்து போகும். இதை உலமாக்கள் பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் அதில் வார ஒரு நிறைய விடயங்கள். அதே போன்று அந்த மன்னிப்போடு நிறுத்தாமல் முடியுமாக இருந்தால் பொருத்தமான டைமை பார்த்து சின்ன ஒரு கிஃப்டோட கொடுத்துடணும், சின்ன ஒரு அன்பளிப்பொண்டை கொடுக்கணும். அந்த அன்பளிப்புக்கு பெரிய காசு செலவழிக்க தேவையில்லை.
பெரிய காசு செலவழிக்க தேவையில்லை. இப்போ இருக்கிற நிலைமைக்கு நல்ல வார்த்தைகள், நல்ல ஒரு எழுத்து, அதுவே மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளணும். இது முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. அதே போன்று கண்ணியமிக்க சகோதரிகளே, அதாவது எங்களோட நட்பண்புகளில் இப்போ நான் பேசிய விடயங்கள் எல்லாம் அடிக்கடி நாங்கள் விடுற தவறுகளால் ஏற்படுற விஷயங்கள். அதிலேயும் குறிப்பாக இந்த விடயங்கள் பெரிய அளவில் எங்களோட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அம்சங்கள். இப்போ பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு நாள் கடுமையான தலைவலியோடு இருக்கிறாங்க. கடும் தலைவலி, என்ற தலைவலியே என்று கத்துறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியில இருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டை வந்து பார்க்குறாங்க, மனைவி கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. சொல்கிறாங்க, ஃபஸ்தக்ஃபிரு லகி வ அதுஉ லகி, எனக்கு முன்னாடி நீங்கள் மௌத்தானா உங்களுக்கு நான் இஸ்திக்ஃபார் செய்து நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி என்ன, ஒரு நபி, அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு இமாமத் செய்து தொழுகை நடத்துகிறேன், எவ்வளோ பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இமாமத் செஞ்ச யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகிறாங்க. எப்போ மௌத்தாகிறாங்க? திங்கக்கிழமை மௌத்தாகிறாங்க. எப்போ நல்லடக்கம் செய்யப்படுறாங்க? அந்த தலைப்பை தாண்டி ஒரு விஷயம் போகுது, பிறகு மறந்தால் அந்த தலைப்பை அந்த பாயிண்ட்டை ஞாபகப்படுத்தணும். ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகிறாங்க திங்கக்கிழமை. நல்லடக்கம் செய்யப்படுறாங்க செவ்வாய்க்கிழமை பகல் பொழுது அல்லது புதன் இரவு. கிட்டத்தட்ட ஒரு நாள் 1.5 நாளுக்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமேனி நல்லடக்கம் செய்யப்படுது. இத்தனைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரமாக ஜனாசாக்கள் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினவங்க. ஆனால் அவருடைய திருமேனி தாமதமாகுது. என்ன காரணம்? முக்கியமான 4 காரணம் இருக்குது. வேற ஒரு காரணமும் இல்லை. முதலாவது காரணம் என்னென்றால், பனு இஸ்ரவேலர்களை போன்று பல நபிமார்களை சந்தித்த சமூகம் அல்ல நாங்கள். அவங்களோட சமூகத்தில் முன்னாடி ஒரு நபி மௌத்தாகி அவரை நல்லடக்கம் செய்த அனுபவம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மாத்திரம்தான். இப்போ சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாக நிறைய பிரச்சனை வருது. முதலாவது என்னென்றால், உண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தா அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க 40 நாள் போன மாதிரி போயிருக்காங்களா? அப்போ அதை கன்ஃபார்ம் பண்ண கொஞ்ச நேரம் தேவைப்படுது. ரெண்டாவது என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாற்றுறது யார்? பெரிய பிரச்சனை. எல்லா சஹாபாக்களும் எங்களால் இயலாதுன்னு சொல்லி பயந்துட்டாங்க. கடைசியாக ரசூலுல்லாவுடைய உறவு அலி ரலியல்லாஹு அவங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க போன்ற நபித்தோழர்கள் குளிப்பாட்டுறாங்க. இன்னொரு பிரச்சனை வருது, எல்லாரையும் ஆடைகளை களைந்து குளிப்பாட்டுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே குளிப்பாற்றதா? சஹாபாக்கள் முடிவெடுக்கிறாங்க, இல்லை, ஆடையை அப்படியே வச்சு குளிப்பாட்டுவோம். அல்லாஹ்வுடைய தூதரின் ஆடையை கலட்ட எங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, அப்படியே வச்சு குளிப்பாட்டுவோம் என்று குளிப்பாட்டுறோம். மதீனா சும்மா கண்ணீரால் மூழ்குது. எல்லாத்தையும் விட பெரிய பிரச்சனை என்னென்றால், ஜனாசா தொழுகை என்பது என்ன? மௌத்தானாளுக்காக பாவ மன்னிப்பு கேட்டு பிரார்த்தனை. ரசூலுல்லாவுக்கு இமாமத் செய்து பிரார்த்திக்க யாரும் தகுதியா? நாம எல்லா சஹாபாக்களும் இயலாது, இமாமத் செய்ய ஒருத்தருக்கு மேலாங்கிறாங்க. கடைசி என்ன செய்கிறாங்க தெரியுமா? ஒவ்வொருவரும் தனித்தனியே தொழுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஜனாசா தொழுகை ஆண்கள், சிறுவர்கள், பெண்கள் தனித்தனியே தொழுகிறாங்க. அப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு நீண்ட நேரம் தேவைப்படுது. அதனால தான் தாமதமாகிச்சு, வேறொரு காரணமும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்ட அந்த நாள் எப்படி இருக்கனால், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாவுடைய அன்பு மகள், அவங்க மட்டும்தான் ஒரு மகள் உயிரோடு இருந்தது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ஜனாசா நல்லடக்கத்தை முடிச்சுட்டு நான் வர்றேன், ஃபாத்திமா நாயி எனக்கு சலாம் சொன்னாங்க.
கேட்டாங்க, ரசூலுல்லாவை நல்லடக்கம் செய்து விட்டீர்களா என்று கேட்டாங்க. என்னால் ஆமென்று சொல்ல முடியல, நான் தலையை அசைத்தேன். என்னை பார்த்து கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரின் மகள், அல்லாஹ்வுடைய தூதரின் மேனியில் உங்களால் மண்ணை போட முடிந்ததா என்று கேட்டாங்க. நானும் அழுதேன், அவர்களும் அழுதார்கள். அழுகையோடு நாங்கள் நகர்ந்து விட்டோம் என்றாங்க. அப்படி கவலையோடு இருந்தாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது தான் ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் மிக மிக ஒரு கஷ்டமான நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய தூதர். இனத்தில் விட்ட நாம அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். வெள்ளிக்கிழமை அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம எதில் விட்டோம்? எப்படி? ஆயிஷா நாய்க்கு சொல்கிறாங்க, நான் வந்துட்டு நீங்கள் மௌத்தானால் உங்களுக்கு இப்படி நான் செய்வேனுங்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா அது பெரிய ஒரு பாக்கியம். ஆனால் ஆயிஷா நாய் அதை எப்படி புரிஞ்சு கொள்கிறாங்க தெரியுமா? ரசூலுல்லாவை பார்த்து சொல்கிறாங்க, நான் அவசரமாக மௌத்தாகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, அப்போ தான் மற்ற வைஃப்மாரோட சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த நோக்கம் இருக்கவே இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்படலை. எங்களோட தூதர், ஆயிஷாவே, உங்களோட வாப்பா என்ற க்ளோஸ் ஃப்ரெண்ட், உங்களை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே என்னோடு நெருக்கமாக இருந்தவர், நான் உங்கள் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறேன், நான் அந்த நோக்கத்தில் சொல்லலை. அல்லாஹ்வுடைய தூதரின் பண்புகளை பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன், ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்க? வலா அத்தஹம்மலுல் மதீனா பிதூனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் இல்லாத மதீனாவில் என்னால் வாழ முடியாது என்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட போய் சொல்றாங்க, ஹலீஃபாவே, அல்லாஹ்வுடைய தூதரின் நினைவுகள் வந்து கொண்டே இருக்கின்றது, என்னால் இந்த பூமியில் இருப்பது கஷ்டமாக இருக்கிறது, அதான் சொல்ல முடியவில்லை, எனக்கு வெளியேறி செல்வதற்கு அனுமதி தாருங்கள் அப்படிங்கிறாங்க. இவ்வளவு ஒரு மனிதர் உள்ளத்தில் தாக்கம் செலுத்த முடியும். அவர் வாப்பாவும் இல்லை, உம்மாவும் இல்லை, ஆனால் எங்கள் நாங்கள் அதிகமான அன்பு வைக்கணும் அவரில் தான். இது அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதால் மாத்திரம் இந்த கவலையும் உணர்வும் வந்ததா, அல்லது இந்த கவலையும் உணர்வையும் ஏற்படுத்தக்கூடிய நட்பண்புகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்ததா? எது பொருத்தம்? எது மிச்சம் பொருத்தம்? அவரிடம் அவ்வளவு நட்பண்புகள் இருந்தது. ரசூலுல்லாஹ் ஒரு ஆட்டை அறுக்கிறார், ஒருத்தர் ஒரு ஆட்டை பிடிச்சி அறுக்கிறார், இன்னொரு ஆடு பார்த்துக்கு நிற்குது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு பிராணியை 2 முறை கொலை செய்யாதீர்கள், அதை தூரமாக்குங்கன்னாங்க. ஒரு மிருகத்தின் மீது கூட அன்பு செலுத்தியவர், அன்பு காட்டியவர், அவ்வளவு இரக்கமாக நடந்தாங்க. கண்ணியமிக்க சகோதரிகளே, இறுதியான செய்தி என்னவென்றால், இஸ்லாம் என்றால் அஹ்லாக், நட்பண்புகள். நான் நடத்தையால் என்னுடைய முகம் அழகாக இருக்க வேண்டும், என் ஆடைகள் அழகாக இருக்க வேண்டும், என்னுடைய வீடு அழகாக இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் எல்லா வகையிலும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதை விட பண்புகளால் நான் அழகாக தெரிய வேண்டும். அந்த உள்ளத்தை தாயா அல்லாஹ். ரப்பி ஸ்ரஹ்லி சத்ரி, என் உள்ளத்தை விரிவுபடுத்துவாயாக. சுருக்கிறாதையா அல்லாஹ். எதிரிகளையும் நேசிக்க கற்றுக்கொள்வோம், ஏசுபவர்களையும் நேசிக்க கற்றுக்கொள்வோம், தூற்றுபவர்களுக்கும் நல்லது செய்ய முயற்சி செய்வோம், அவமானப்படுத்துகின்றவர்களையும் கருணையால் அரவணைப்போம். அல்லாஹ் எங்களை நிச்சயம் ஒரு போர்வைக்குள் ஆரம்பத்தில் சொன்னது போன்று தனிமையில் எங்களை விசாரிப்பான். அது விசாரணை அல்ல, எடுத்து காண்பது மாத்திரம்தான். இன்ஷா அல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லகும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.